Alright, so what's up traders? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா த நெக்ஸ்ட் டே மாடல். ஓகே, ஸோ இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் மாடல். அண்ட் யூனோ என்ட்ரி மாடல் வந்து எல்லாரும் கேட்டிருந்தீங்க கமெண்ட் செக்ஷனில். ஸோ ப்ளஸ் உங்களோட ஸ்ட்ரகிள்ஸையும் சொல்லியிருந்தீங்க. அதை பற்றி நான் கொஞ்சம் வந்து கிளாரிஃபை பண்ண இந்த வீடியோவில். ஓகேங்களா? ஸோ முக்கியமாக அது என்ட்ரி மாடலுக்கு ப்ளஸ் இட் இஸ் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் மாடல் அண்ட் பர்சனல் மாடல். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் டே மாடல் பை MMXM ட்ரேடர். ஸோ த MMXM ட்ரேடர் நிறைய பேருக்கு தெரியும். அண்ட் ஐம் இஸ் ப்ரைவேட் ஸ்டூடெண்ட். ஓகேவா? ஸோ அவரோட ப்ரைவேட் ஸ்டூடெண்ட் தான் நான். அண்ட் நான் மேக் பண்ணுற எல்லா கண்டென்ட்ஸுமே வந்து இவர்கிட்ட இருந்து படித்தது தான். ஓகே, ஸோ கிரெடிட்ஸ் டு ஹிம். இவரோட மாடல் தான் இது. த நெக்ஸ்ட் டே மாடல் இவரோட மாடல் தான். ஓகே, ஸோ த மோஸ்ட் ஆஃப் த எஜுகேஷனல் இந்த சேனலில் இருக்க போகிறது எல்லாமே வந்து இவரோட டீச்சிங் தான். ஸோ அதுக்கான பெர்மிஷன் இருக்குது. ஓகே, ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன வேணால் நம்ம போஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, வித் இஸ் பெர்மிஷன். ரைட். ஸோ நம்ம இதில் என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல். ஓகே, ஸோ இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவலில் வந்து இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி, எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி இது இருக்கும், கண்டிப்பாக இருக்கும் இது. ஸோ எஃப்இஜி வச்சு நான் என்னென்னு சொல்கிறேன். அது அடுத்து ஸ்விங் பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்ட்டு பேசிக் வீடியோ பார்க்கல அப்படின்னா போயிட்டு பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா அது பார்த்தா இது நல்லா புரியும். இல்லை நான் அட்வான்ஸ்டு ப்ரோ, இல்லை எனக்கு தெரியும் இந்த விஷயம்லாம், பட் எனக்கு எப்படின்னு தெரியாது. ஐ மீன் அது எல்லாத்தையும் எப்படி கம்பைன் பண்ணுறதுன்னு தெரியாது. So I'm just watching a video அப்படின்னா that's okay, fine. Okay, next candle anticipation, classic sell candle or classic buy candle. Okay, so அடுத்து lower time frame entry model. ஸோ இதான் நம்ம வந்து பார்க்க போகிற கான்டென்ட் இன்னைக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவலில் வந்து என்ன வரும் அப்படின்னா, லெட்ஸ் சே நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம்னும் போது IRL அண்ட் ERL வந்து பார்ப்போம். IRL அண்ட் ERLனா என்னது ப்ரோ? எனக்கு வந்து சரி எஃப்இஜின்னு இருக்குது, IRL அண்ட் ERLன்னு சொல்கிறாங்க அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி அண்ட் எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி இதுதான் வந்து பார்த்திங்கன்னா IRL அண்ட் ERL. எப்போதுமே வந்து ப்ரைஸ் வந்து ஒரு எஃப்இஜியை வந்து ரீபேலன்ஸ் பண்ணிவிட்டு, ஓகே, அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை ஆர் லோ வந்து எடுக்க போயிடும். ஓகே, ஸோ இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் வந்து நடக்கும் எப்போதுமே. ஒரு எஃப்இஜிக்கு போகும், இல்லைனா ஒரு ஹை ஆர் லோக்கு போகும். ஸோ இது வந்து லெட்ஸ் இப்போது எஃப்இஜிக்கு வந்து ட்ராவல் ஆகுது அப்படின்னா அப்படியே வந்து ஒரு ஹைக்கு வந்து அது போயிடும். தட் இஸ் எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி நடந்துகிட்ருக்கும். இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி. ஓகே, ஸோ அதனால தான் வந்து ப்ரைஸ் ஆல்வேஸ் ரீபேலன்ஸ் அண்ட் இம்பேலன்ஸ் ஆர் டேக்ஸ் அவுட் அண்ட் ஓல்டு ஹை ஆர் லோ, நத்திங் எல்ஸ் இட் டஸ். வேறு எதுவுமே இது வந்து பண்ணாது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு இங்கே வந்து எஃப்இஜி இருக்குது. ரிமெம்பர் த வீடியோ. ஸோ த பேசிக் ஃபர்ஸ்ட் கேண்டலோட ஹை, தேர்ட் கேண்டலோட லோ, எஃப்இஜி வந்து இங்கே இருக்குதா. அடுத்து நமக்கு இங்கே இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி அப்படின்றோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி அண்ட் எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி. இங்கே நல்லா பாருங்கள், இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி மார்க்கெட் வந்து டேப் ஆகிடுச்சு. அண்ட் இங்கே இந்த ஹை தான் வந்து ஓல்டு ஹை அப்படின்றது ஹை. ஸோ இதுதான் வந்து எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி. ஸோ எவ்ரி டைம் மார்க்கெட் வந்து இன்டர்னல் ரேஞ்ச் உள்ளே போகும்போது எக்ஸ்டர்னலுக்கு போகும். ஸோ வைஸ் வர்ஸா எக்ஸ்டர்னல் ரேஞ்சை எடுத்துச்சு, ஒரு ஹையை எடுத்துச்சு அப்படின்னா ரிமெம்பர் த ஸ்விங் பாயிண்ட் 1, 2 and 3 ஸ்விங் பாயிண்ட் இருக்கா, நீட்டாக அது என்ன பண்ணுது, இந்த ஹையை எடுக்குது. ஓகே, அண்ட் எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் எடுத்துகிட்டு இன்டர்னல் ரேஞ்சுக்கு வரும். ஓகே, ஸோ இதை நம்ம இன்னும் டீப்பாக பார்க்கலாம். ஸோ நிறையவே விஷயம் இதில் இருக்குது. ஓகே, I'll just post வீடியோஸ், டோன்ட் worry about that. alright, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இங்கே வந்து எக்ஸாம்பிளில் இருக்கோம். நாஸ்டாக்ல டெய்லி டைம் ஃப்ரேம். இப்போ இந்த இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி, எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி எல்லாமே வந்து டெய்லி, வீக்லி, மந்த்லி. ஓகே, ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் 4 ஹவருக்கு நம்ம எப்படி நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். 4 ஹவர் டைம் ஃப்ரேம் வச்சு யூ ஜஸ்ட் நீட் டு பி பேஷண்ட். நம்ம சேனல் எல்லாமே வரும். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட். ரைட், டிஸ்கவுண்ட் டு ப்ரீமியம் ஹியர். நீட்டாக இருக்குது, இந்த ரேஞ்ச் வந்து கிளியராக இருக்குது. கரெக்டாக இங்கே என்ன இருக்குது, ஒரு டெய்லி எஃப்இஜி இருக்குது, தெரியுதா? நீட்டாக ஒரு டெய்லி எஃப்இஜி. ஸோ இந்த டெய்லி எஃப்இஜி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கரெக்டாக இந்த ஹை வந்து எடுத்திருக்கா. ரைட், ஸோ இந்த ஹை வந்து இந்த ஹையும் இங்கே இருக்கிறத எடுத்திருக்கு. இங்கே மார்க்கெட் வந்து நீங்கள் ஓவராலாக அந்த ஹையும் பர்ச் பண்ணியிருக்கு. அப்போ எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் எடுத்துச்சு அப்படின்னா டேரெக்டாக இங்கே வந்து இன்டர்னல் ரேஞ்சுக்கு தான் போகணும். கரெக்டாக? ஸோ அப்படி தான் நான் சொல்லியிருக்கேன். ERL டு IRL, IRL டு ERL, இதுதான் நமக்கு. ஸோ இப்போ இந்த பயாஸ் ஃபஸ்ட்டு நமக்கு இங்கே கிடச்சோடனே ஓகே ERL எடுத்துருச்சு, அடுத்து IRL போகணும் அப்படின்னு நமக்கு கிடச்சோடனே நம்ம என்ன இந்த பிளேஸில் பர்டிகுலராக அந்த பிளேஸில் என்ன பார்க்கணும் அப்படின்னா ஸ்விங் பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கணும். ஓகே, ஸோ எப்படி இந்த பிளேஸ் ஸ்விங் பாயிண்ட்ஸ் பார்க்கணும்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்விங் பாயிண்ட் என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஓகே, இதுதான் வந்து ஒரு ஸ்விங் லோ.
லெஃப்ட் சைடில் ஒரு கேனல், ரைட் சைடில் ஒரு கேனல். இந்த கேனல் க்ளோஸ் ஆன உடனே ஸ்விங் லோவாக கன்ஃபார்ம் ஆயிரும். வைஸ் வர்சா ஃபார் திஸ். லெஃப்ட் சைடில் ஒரு கேனல், ரைட் சைடில் ஒரு கேனல், நடுவில் இருக்க கேனல் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும் ஒன்ஸ் இந்த கேனல் க்ளோஸ் ஆனோடனே, ரைட்? எஸ், ஸ்விங் லோ. ஃபர்ஸ்ட் கேனல், செகண்ட் கேனல், தேர்ட் கேனல், ஃபோர்த் கேனல். ஃபர்ஸ்ட் கேனல், செகண்ட் கேனல், தேர்ட் கேனல் அண்ட் ஃபோர்த் கேனல். ஓகே, ஸோ நம்ம இந்த ஃபோர்த் கேண்டலில் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் பர்டிகுலராக இந்த மாடலுக்கு. ஓகே, நம்ம தேர்ட் கேண்டலில் இந்த செகண்ட் கேண்டலில் ஃபோக்கஸ் பண்ண போகிறது கிடையாது. ஒரு லெட்ஸே ஸ்விங் பாயிண்ட் வந்து ஃபார்ம் ஆனோடனே நம்ம இந்த ஃபோர்த் கேண்டில் ஓப்பன் லோ ஹை க்ளோஸ் இதை மட்டும் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஒரு கிளாசிக் பை கேண்டில் அண்ட் கிளாசிக் செல் கேண்டில். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இந்த எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் எடுத்தோடனே இன்டர்னல் ரேஞ்ச் இங்கே இருக்குது கரெக்டாக. இந்த எக்ஸ்டர்னல் ரேஞ்சிலேருந்து நல்லா கவனிச்சிங்கன்னா 1, 2 and 3 இந்த கேண்டில் ஒன்ஸ் க்ளோஸ் ஆகுதுல இங்கே. ஓகே, க்ளோஸ் ஆன உடனே இந்த பாயிண்ட் வந்து ஸ்விங் பாயிண்ட் ஆயிரும். ப்ரோ அப்போனா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே இந்த கேண்டில் உள்ளே க்ளோஸ் வச்சிருக்கு, அப்போ இந்த கேண்டில் வெயிட் பண்ணுவேன் நான் இங்கே மேலே வந்து க்ளோஸ் வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறமேட்டு இங்கே கீழே ஸ்விங் பாயிண்ட்டுக்கு நான் வந்து இங்கே மார்க் பண்ணி அடுத்த கேண்டில் ட்ரேட் பண்ண வேண்டிய. நோ, பிளைண்டாக வெறும் ஸ்விங் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்படி தான் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அனலைசிஸ் பேரலைசிஸ்னு ஒன்று இருக்குது. அனலைசிஸ் பேரலைசிஸ்னா என்ன பண்ணுதுன்னே தெரியாமல் உட்காந்துருக்காது, அது ஒன்று. அது ஒரு டைப் ஆஃப் அனலைசிஸ் பேரலைசிஸ். இன்னொன்று வந்து எனக்கு இப்படின்னு தோணுது அப்படின்னு தோணுது, டபுள் சைடடாக இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த அனலைசிஸ் பேரலைசிஸ். அதில் மாட்டிக்காமல் எல்லா கான்செப்டையும் ஒன்றா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ எப்படி நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரீமியம் வந்து டிஸ்கவுண்ட் போட்டேன், ஐஆர்எல்னா என்னென்னு உங்களுக்கு சொன்னேன், இஆர்எல் எடுத்துச்சு, ஐஆர்எல் வரணும்னு நம்ம வந்து போட்டோமா, அடுத்தது இங்கே ஸ்விங் பாயிண்ட் இங்கே 1, 2, 3 ஸ்விங் பாயிண்ட் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த கேண்டில் என்ன பண்ணுச்சு, ஃபோர்த்து கேண்டில் ஓப்பன் ஹை லோ க்ளோஸ். ப்ரோ நம்ம வந்து ஃபோர்த்து கேண்டில் மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுமா? இல்லை, இந்த டெய்லி எஃப்இஜிக்கு ப்ரைஸ் ரீச் ஆகிற வர நம்ம வந்து இந்த கேண்டில்ஸை டெய்லி கேண்டில்ஸை வந்து ட்ரேட் பண்ணலாம். அப்போ இந்த ஃபோர்த்து கேண்டில் இங்கே வந்து இந்த டெய்லி எஃப்இஜிக்கு இங்கே ரீச் ஆகலை அப்படின்னும் போது தாராளமாக இது 5வது கேண்டில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணலாம். இது என்னவா இருக்க போகுதுன்னா ஓப்பன் ஹை லோ க்ளோஸ், தட்ஸ் இட். ஒரு கிளாசிக் செல் கேண்டிலாக தான் இருக்க போகுது. ஓகேவா? சரி, நல்லா பாருங்கள், தெரியுதா? அது கிளாசிக் செல் கேண்டில், கிளாசிக் செல் கேண்டில். இப்போ இந்த கேண்டிலில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா லோவர் டைம் ஃப்ரேமில் அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் நடந்திருக்குல்ல. நீட்டாக இங்கே டெய்லி எஃப்இஜிக்கு இங்கே போயிருக்குல்ல. நீங்கள் பாருங்கள், டிஸ்கவுண்ட் ப்ரீமியம் நீட்டாக ஒரு பியரிஷ் டீலிங் ரேஞ்ச் இங்கே இருக்குது, ரைட்? ஒரு ஹையை வந்து எடுத்துட்டு அழகாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இன்டர்னல் ரேஞ்ச் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கா H1ல. நீட்டாக ஒரு H1 எஃப்இஜி க்ரியேட் பண்ணிட்டு, இங்கே ஒரு நீட்டாக H1 எஃப்இஜி க்ரியேட் பண்ணிட்டு இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல். டெய்லியில் மட்டும்தான் பார்க்கணுமா கேட்டால் அப்படி இல்லை, இது எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் ஃப்ராக்டல் தான். ஓகே, ஐஆர்எல் அண்ட் இஆர்எல். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது. ஓப்பன் ஹை லோ க்ளோஸ், அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ நீட்டாக இந்த நம்ம மாடல் வச்சு கிளாசிக் செல் ஆர் பை கேண்டில் ட்ரேட் பண்ண முடியும். புரிஞ்சுங்களா? திஸ் அ மாடல் இட் செல்ஃப். ஸோ 15 மினிட் டைம் ஃப்ரேம் கொஞ்சம் ஜூம்டுன்னா டெய்லி கேண்டில் அன்றைக்கி ஓப்பன் ஆகுது 6 PM. சின்ஸ் இது வந்து நாஸ்டாக் அப்படின்றதுனால ஒரு ஹையை போய் எடுக்குது. ஸோ இங்கெல்லாம் நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது, ஏன்னா இது வந்து டிஸ்கவுண்ட்டை நம்ம செல் பண்ணக்கூடாது. ப்ரீமியமில் வந்து மார்க்கெட் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அண்ட் தேர் இஸ் கீ டைம்ஸ், எந்த டைம்லலாம் இது வந்து ஹை வைக்கணும் அண்ட் எந்த டைமில் வச்சா கரெக்டாக இருக்கும், என்னென்னலாம் அதர் கான்ஃப்ளூயன்சஸ் இருக்குன்னு சொல்லி நான் போடுவேன். வெயிட். ஓகே, அண்ட் தென் எஸ், ஒன்ஸ் இந்த ஹையை எடுத்த உடனே லிக்விடிட்டி, பை சைட் லிக்விடிட்டி எடுத்துகிட்டு செல் சைட் லிக்விடிட்டி போயிடுச்சு. ஓகேங்களா? ப்ரீமியம் போயிட்டு அண்ட் தேர் இஸ் அகெயின் ரீட்ரேஸ்மெண்ட் கீழே, ஏன்னா கீழே டெய்லி எஃப்இஜி அங்கே இருந்துச்சுல்ல இந்த பிளேஸில். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு அகைன் அந்த எஃப்இஜிக்கு வந்து ட்ரா ஆகிடுச்சு. ஓகே, ஸோ மச் லோவர் டைம் ஃப்ரேம். ஓகே, ப்ரீவியஸ் செஷன் ஹையை எடுத்துட்டு அதே மாதிரி சின்ன ஒரு அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு கீழே இறங்கிடுச்சு. ஓகே, ஸோ எஸ்எம்டி இந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ நான் சொல்ல விரும்பல, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக போகிறேன். ஓகே, ஜஸ்ட் இதோட கான்செப்ட் பற்றி நான் சொல்கிறேன். இந்த பிளேஸில் நாஸ்டாக் இந்த ஹையை எடுத்திருக்கு. ஓகேவா? இங்கே ஒரு ஹை இருக்குது, ரைட்? இந்த ஹையை நல்லா பாருங்கள், பாயிண்டர். அண்ட் இந்த ஹை இருக்குது, இந்த ஹையை வந்து இந்த ஹை எடுத்திருக்கு, ரைட்? அண்ட் YMல லெட்ஸ் சே நாஸ்டாக்கு அதோட கோரிலேட்டட் ஆசெட்ஸ் இருக்குது. ஓகே, லெட்ஸ் சே இண்டிசஸ் இருக்குது, நாஸ்டாக் இருக்குது. அப்படி இப்போ எப்படி நிஃப்டி இருக்குன்னா பேங்க் நிஃப்டி இருக்குது, அந்த மாதிரி நாஸ்டாக் அப்படின்ற இந்த டெக் ஃபியூச்சர்ஸ் இண்டெக்ஸ்க்கு ESன்னு இருக்குது, E-mini S&P 500ன்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி டவ் ஜோன்ஸ்னு இருக்குது, US 13 இருக்குது, அதை தான் YMன்னு சொல்லுவாங்க. ஓகே, நாஸ்டாக் NQESYM, இதுதான் 3 ஆசெட் நம்ம வந்து பார்த்து நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹையை எடுக்கலை, பட் இங்கே நாஸ்டாக்ல எடுத்திருக்கு. விச் மீன்ஸ்
இந்த பிளேஸில் இந்த ஹை பொட்டென்ஷியலாக ஹோல்டு பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் எஸ்எம்டி. ஓகே, இதை பற்றி இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக வீடியோ நான் வந்து போடுறேன், பிகாஸ் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ ஒன்ஸ் இதை எடுத்துட்டு அக்யூமுலேஷன் மேனிப்புலேஷன் கீ லெவலுக்குள்ளே போயிட்டு எஸ்எம்டி வச்சு நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிடுச்சு. ஓகே, நீட்டாக எங்கள் ப்ரீவியஸ் டே லோக்கு. ஸோ அனதர் எக்ஸாம்பிள் இந்த பிளேஸில் வந்து நாஸ்டாக் தான் இருக்குது, ப்ரீமியம் வர்சஸ் டிஸ்கவுண்ட், ரைட்? ஸோ இது அதே ஃப்ராக்டலில் வேறு ஃப்ராக்டல். இது ப்ரீமியம் வர்சஸ் டிஸ்கவுண்ட்டில் இது என்னது ஆர்டர் பிளாக் இருக்குது, ரைட்? ஆர்டர் பிளாக்ல டேப் ஆகிட்டு என்ன பண்ணுது, ஃபஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில் அண்ட் தேர்ட் கேண்டில், ஒன்ஸ் இது க்ளோஸ் ஆன உடனே லுக் அட் திஸ் கேண்டில், இந்த கேண்டில் பாருங்கள், ஓப்பன் லோ ஹை க்ளோஸ் வச்சுருக்கா. அண்ட் மேலே இங்கே இந்த எக்ஸ்டர்னல் ஹை போகிற வரைக்குமே என்ன இருக்குது, ஓப்பன் லோ ஹை க்ளோஸ். ப்ரோ அப்போ இந்த பிளேஸில் வந்து எஃப்இஜியை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன் ப்ரோ, அப்போ இந்த பிளேஸில் என்ன ப்ரோ பண்ணுறதுன்னா வெயிட். ஸோ தட்ஸ் வை யூ ஜஸ்ட் வெயிட் ஃபார் ஸ்விங் பாயிண்ட்ஸ். இந்த பிளேஸில் ஆர்டர் ஃப்ளோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், புல்லிஷில் இருக்கா பியரிஷில் இருக்கான்னு. ஸோ இந்த பிளேஸில் நல்லாவே புல்லிஷில் இருந்துச்சு, அண்ட் இந்த ஆர்டர் பிளாக் வந்து சப்போர்ட் பண்ணுச்சு. ஓகே, ஸோ தட்ஸ் வை இந்த ஹை நீட்டா. இப்போ இந்த கேண்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ நல்லா கவனிச்சிங்கன்னா டெய்லி கேண்டில் ஓப்பன் லோ, ரைட்? அக்யூமுலேஷன் மேனிப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் இதுதான் எப்போதும் இருக்கும். கிளாசிக் பை கேண்டில் அப்படின்னாலே அக்யூமுலேஷன் மேனிப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன், அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ மச் லோவர் டைம் ஃப்ரேம். இங்கே டெய்லி கேண்டில் ஓப்பன் ஆகுது, லோ வைக்கிது. இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா டெய்லி கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு ஹை வச்சுருக்கா. ஸோ எல்லாருமே இந்த பிளேஸில் வந்து இன்டியூஸ் ஆயிடுவாங்க, எஃப்இஜிலாம் க்ரியேட் பண்ணி மார்க்கெட் ஷிஃப்ட்லாம் க்ரியேட் பண்ணி நீட்டாக இங்கே எஸ்எம்டி கூட இருக்கும். ஓகே, எல்லா கன்ஃபர்மேஷனும் இங்கே இருக்கும். ஏன் இங்கே ஃபெயில் ஆகிருக்கு, ஏன்னா அது வந்து பேட்டர்ன். அதுக்கு தான் வந்து ப்ரோ பவர் ஆஃப் 3 வந்து லாஜிக்கு, பவர் ஆஃப் 3 பேட்டர்ன்னு சொல்கிறீங்களே. எஸ், அஃப்கோர்ஸ், கரெக்டான கண்டெக்ஸ்டில் நீங்கள் வந்து அதை ஆட் பண்ணல அப்படின்னா, கரெக்டான ஒரு ஆர்டர் ஃப்ளோவில் நீங்கள் அதை செட் பண்ணல அப்படின்னா எவ்ரி திங் இஸ் பேட்டர்ன். ஓகே, ஒரு ப்ராப்பரான நரேட்டிவ் இருக்கணும், அதுக்கு பயாஸ் இருக்கணும். அதுக்கப்புறமே தான் நம்ம வந்து ஒன்று ஒன்றா என்ட்ரிலேருந்து ஃப்ரேம் பண்ணணும். எடுத்தோடனே நீங்கள் போயிட்டு வந்து ஓகே கரண்ட் டெய்லி கேண்டில் ஓப்பன் இங்கே இருக்குது, ஓப்பன் ஆகிடுச்சு, இங்கே ஹை வச்சிருச்சு, எல்லாமே கொடுத்துருச்சு. நாங்கள் போய் இந்த எஃப்இஜி இன்டர்னல் இங்கே நீட்டாக இருக்குது, இன்டர்னல் ரேஞ்ச் M15 ரியாக்ஷனும் கொடுத்துருக்கு, இங்கே போய் செல் பண்ணுறேன். மேபி சம்டைம்ஸ் இட் வில் ஒர்க், பட் எவ்ரி டைம் அது ஒர்க் ஆகாது. ஓகே, இப்போ இந்த பிளேஸில் நமக்கு வந்து நீட்டாக தெரியும். ஓகே, ஆர்டர் ஃப்ளோ என்ன, புல்லிஷ், ஆர்டர் பிளாக் இங்கே இருக்குது, ஹை இங்கே இருக்குது, ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட்டுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் ஆனால் ப்ரீமியம்க்கு போகணும். அப்போ இந்த கேண்டில் இங்கே ஸ்விங் பாயிண்ட் வச்சுருக்குன்னும் போது இந்த கேண்டில் கண்டிப்பாக ஓப்பன் லோ ஹை க்ளோஸாக தான் இருக்கும், ரைட்? ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஃப்ரேம் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்கள் ட்ரேடை நீட்டாக ஃப்ரேம் பண்ணுறீங்களோ, லாஜிக்கலாக ஃப்ரேம் பண்ணுறீங்களோ, அந்த அளவுக்கு அதோட சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அண்ட் ஒன்ஸ் என்ன ஆகுது, ப்ரீவியஸ் டே ஹை எடுத்துருச்சு, நீட்டாக ஒரு எக்ஸ்பான்ஷன், அகைன் ஒரு ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட், நீட்டாக லண்டன் க்ளோஸ் கில் ஜோன், விச் மீன்ஸ் அதுக்கு ஒரு டைம் விண்டோ இருக்குது. நியூயார்க் செஷன் ஒன்று இருக்குது, லண்டன் க்ளோஸ் கில் ஜோன் ஒன்று இருக்குது. ரெண்டுத்தையுமே நான் கம்பைன் பண்ணி ஒரு செஷனாக நான் கொடுப்பேன். ஓகே, ஸோ தட் வில் பி த பெஸ்ட் செஷன், ரெண்டுத்துமே கம்பைன் பண்ணி. ஏன்னா அது நீட்டாக வந்து இந்த ஆர்டர் பிளாக் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி அவ்வளோதான், இட் ஜஸ்ட் ஷூட்ஸ் அப், தட்ஸ் இட். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் வந்து GBP/USD கரண்ட் வீக், இப்போ நான் வீடியோ போடுறேன் இந்த கரண்ட் வீக். ஓகே, ஆக்சுவலி முடிஞ்சிச்சு. என்ன இருக்குது, இங்கே டெய்லி எஃப்இஜி இருக்குது, ரைட்? இந்த டெய்லி எஃப்இஜியில் என்ன ஆகுது, நீட்டாக வந்து இங்கே ஒரு ஸ்விங் பாயிண்ட் வந்து கிரியேட் பண்ணுதா, தெரியுதா? இங்கே ஸ்விங் பாயிண்ட்டு, ஒன்ஸ் இந்த ஸ்விங் பாயிண்ட் கிரியேட் பண்ணோன்னே இங்கே என்ன ஆகுது, தேர்ட் டே வந்து அப்படியே ஹோல்ட் ஆகுது. ஏன்னா சின்ஸ் இட் இஸ் ஃபாரெக்ஸ், இண்டிசஸ் மாதிரி கிடையாது, நாஸ்டாக் மாதிரி கிடையாது. ஃபாரெக்ஸ் வந்து கொஞ்சம் வந்து கன்சால்டேஷன் ஆகும் இண்டிசஸை விட. ஓகே, அதிகமாகவே கன்சால்டேஷன் ஆகும். அதனால தான் இந்த பிளேஸில் ஒரு டே வந்து கன்சால்டேஷனுக்கு அப்படியே விட்டுட்டு நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்த் டே ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, எக்ஸ்பான்ஷன். ஸோ அப்போ நம்ம இந்த பிளேஸில் எப்படி நீங்கள் ஸ்விங் பாயிண்ட் இருக்குன்னும் போது ஃபோர்த் டே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். சின்ஸ் இந்த எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி இங்கே இருக்கிறதுனால ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் நம்ம இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்யூமுலேஷன் மேனிப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் நீட்டாக இருக்கா. இந்த பிளேஸில் டெய்லி கேண்டில் ஓப்பனிங் ப்ரைஸ் இங்கே இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டாக ஒரு இந்த மாதிரி நீட்டாக அப்படி அக்யூமுலேஷன் ஆகி மேனிப்புலேஷன் ஹைஸை வச்சு இறக்கல. ஸோ சம்டைம்ஸ் இட் வில் ஹேப்பன். ஃபாரெக்ஸு அப்படின்னு இல்லை, நிறைய ஆசட்ஸில் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பவர் ஆஃப் 3 நான் வந்து நடத்தும் போது. ஸோ ஆக்சுவலி அது இன்ஸ்டாகிராம் ரீடில் சொன்னேன், இன்ஸ்டாகிராம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, deva.trades. ஓகே, ஸோ டெய்லி கேண்டில் ஓப்பன் இருக்குது பார்த்தீங்களா, அது லைட்டாக ஒரு மேலே ஒரு விக்கு வச்சுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹை, அதுதான் வந்து ஹை ஆஃப் த டேவாக இருக்கும், அது வச்சுட்டு ஓடி போயிடும். திரும்ப அதை வந்து லண்டன் செஷனில் வந்து அந்த ஹை வைக்க அது மேலே போயிட்டு இந்த ஹையை எடுத்து. ஏன் அப்படின்னா ஓவரால் கண்டெக்ஸ்ட் இங்கே பாருங்கள்,
இது டிஸ்கவுண்ட் அண்ட் ப்ரீமியம். இது என்னது? ஹை ப்ராபபிலிட்டி ஆர்டர் பிளாக். இட்ஸ் இங்கே ஹை எடுத்துருக்கு லிக்விடிட்டி பூல், ரைட்? அண்ட் ஒரு கீ லெவலில் இருக்குது, ஓப்பனிங் ப்ரைஸ்க்கு மேலே இருக்குது. ஓகே, அண்ட் இங்கே என்ன இருக்குது? எஃப்இஜி இருக்குது. ஒரு ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி ஆர்டர் பிளாக். இங்கே நீட்டாக ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு இந்த ஆர்டர் பிளாக் எடுத்துருச்சுல இங்கே இந்த பிளேஸில். இந்த ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணி அண்ட் அகைன் ஒரு ஆர்டர் பிளாக் அண்ட் நீட்டான ஒரு டீலிங் ரேஞ்ச். இது என்ன ஆகிடுச்சு? ஆல்ரெடி இந்த டீலிங் ரேஞ்சில் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிடுச்சு, ரைட்? இந்த டெய்லி கேண்டில் ஓப்பனிங் ப்ரைஸ்க்கு முன்னாடியே வந்து இந்த ரீட்ரேஸ்மெண்ட் நீட்டாக ஆகிடுச்சு. ஸோ ப்ரைஸ் இஸ் இன் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ். டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிட்டு இருக்கு, ரைட்? அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். அதனால இந்த கேண்டில், டெய்லி கேண்டில் வந்து லைட்டாக மட்டும் மேலே விற்க வச்சுட்டு கீழே இறங்கிடுச்சு. ஓகே, தட்ஸ் த ரீசன். ஸோ இந்த பிளேஸில் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த டெய்லி கேண்டில் ஹை இதை எடுக்காமல் நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு லண்டனுக்கும் நியூயார்க் செஷனுக்கும் நடுவில் இருக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஹை மாதிரி வச்சுருக்கு. சின்னதாக ஒரு அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். திஸ் ஹேப்பன்ஸ். ஓகே, எப்போதுமே வந்து இந்த மாதிரி ஏஷியா அக்யூமுலேஷன், லண்டன் மேனிபுலேஷன், நியூயார்க் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்காது. இந்த மாதிரியும் இருக்கும். ஸோ நியூயார்க்லேயும் வந்து ஹை ஆர் லோ ஆஃப் த டே வந்து வைக்கும். ஓகே, ஏஷியாவில் கூட வைக்கும் அது. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் கான்டெக்ஸ்ட். அதுக்கு தான் கான்டெக்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பேட்டர்ன் ட்ரேடிங் பண்ணி எதுவுமே பிரயோஜனம் இல்லை. ஓகே, ஸோ இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா ஹை ப்ராபபிலிட்டி ஆர்டர் பிளாக், லிக்விடிட்டி பூல் எடுத்து நீட்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சிஸ்டி வச்சு ஆர்டர் பிளாக். இங்கே லைக் இங்கே பிரேக்கப் பிளாக்ஸ், எவ்ரி திங் வில் ஜஸ்ட் சப்போர்ட் த ப்ரைஸ் டு கோ லோவர். ஈஸியாக ஃபியூச்சர்லேருந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணும் கீழே போகிறதுக்கு, ரைட்? ஸோ வி ஆர் அந்த கோல்டு சார்ட். கோல்டில் இருக்கோம் நம்ம. இங்கே நமக்கு என்ன இருக்குது? டெய்லி ஃபேவாலி கேப் இருக்குது, கரெக்டாக? அப்போ இங்கே நமக்கு இந்த இடத்துல பியரிஷ் ஃபேவாலி கேப் இருக்குது. அப்போ இங்கே இன்டர்னல் தொட்டுருச்சு, எக்ஸ்டர்னல் போகணுமே. தட்ஸ் வை கான்டெக்ஸ்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா புல்லிஷ் இன்ஸ்டிடியூஷனல் ஆர்டர் ஃப்ளோவில் இருக்குது. ஓகே, மோஸ்ட் லைக்லி எல்லா பியரிஷ்கான பேட்டர்ன்ஸுமே வந்து அண்ட் பியரிஷ்கான வச்ச ஒரு கான்டெக்ஸ்ட் எல்லாமே வந்து ஃபெயில் ஆகும். அதுதான் வந்து ட்ரெண்ட். ஓகே, ஸோ ட்ரெண்ட் வந்து தயவு செஞ்சு ஒரு சாதாரண விஷயமா நினச்சிடாதீங்க. ட்ரெண்ட் இஸ் எவ்ரி திங். ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒன்ஸ் இங்கே டெய்லி எஃப்இஜி இங்கே வந்து ஃபார்ம் பண்ணோடனே நீட்டாக இங்கே என்ன ஆகுது? ஒரு ஸ்விங் லோ வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த டே வந்து க்ளோஷர் ஆகி, ரைட்? எக்ஸ்டர்னல் இங்கே ஹைஸ் போயிடுச்சு, பட் ஸ்டில் ஓவரால் ஆல் டைம் ஹை இது, ரைட்டா? இந்த ஆல் டைம் ஹையை ரீச் பண்ணுறதுக்கு நீட்டாக இங்கே ஓப்பன் லோ, ஹை க்ளோஸ். ஸோ இந்த எக்ஸாம்பிள் எதுக்கு நான் இங்கே போட்டேன் அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. சி, ஓப்பன் லோ, ஹை க்ளோஸ். ஈவன் தோ நீங்கள் லெட்ஸே நீங்கள் ஃப்ரேம் பண்ண ட்ரேடு, நீங்கள் அனலைஸ் பண்ணது எல்லாமே கரெக்டாக இருந்தோம், யூ வில் மிஸ் ட்ரேட்ஸ். அதான் நடக்க தான் போகுது. ஓகே, நான் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ண போகிறோம், கரெக்டாக இல்லை. எஸ், இட் ஹேப்பன்ஸ். சி, அப்படியே ஓப்பன் ஆகிட்டு லோ வச்சுட்டு பறந்துடுச்சு. தட் இஸ் சார்ட்ஸ். ஓகே, ஒரு 10 ட்ரேடில் நீங்கள் 10 ட்ரேட் அனலைஸ் பண்ணுறீங்க இப்போ அப்படின்னா இந்த பிளேஸில் சார்ட்டில், அதில் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருந்துடாது. அப்படி பர்ஃபெக்டாக இருந்துட்டா வந்து எல்லாருமே மில்லியனர்ஸ், கரெக்டாக? ஸோ தட் வில் நெவர் ஹேப்பன். அதனால் வந்து மிஸ்ஸிங் ட்ரேட்ஸ் வந்து ஓகே, புரியுதுங்களா? ஸோ இந்த பிளேஸில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டியை வந்து எக்ஸாம்பிளாக இங்கே வச்சுருக்கோம். ஓகே, ஏன்னா இதை ஏன் நான் இங்கே கொண்டு வந்து வச்சேன் அப்படின்னா இட் ஒர்க்ஸ் ஆன் எவ்ரி திங், லிட்ரலி. அதுதான் சார்ட்ஸ். ஓகே, ஸோ த கீ டு சார்ட்ஸ், கீ டு ட்ரேடிங் அப்படின்னு சொல்லலாம். இன்டர்னல் ரேஞ்ச், லிக்விடிட்டி அண்ட் எக்ஸ்டர்னல் ரேஞ்ச். கிளாசிக் எக்ஸாம்பிள் கரண்ட் வீக் உங்கள் சார்ட் போய் அப்படியே பாருங்கள், ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ணி பாருங்கள். த டேர்ம் ரிவர்ஸ் இன்ஜினியர்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் இங்கே காட்டிகிட்டு இருக்கேன்ல, என்னோடய எக்ஸாம்பிள்ஸ், நான் என்னோடய டீச்சிங்ஸு, அதெல்லாம் நடந்திருக்கான்னு சொல்லி நீங்களே உங்கள் சார்ட்டில் போய் பார்க்குறது. ரிப்ளை பார் வச்சு இல்லை, பேக் டெஸ்டிங் சாஃப்ட்வேர் வச்சு இல்லை, ஜஸ்ட்டு உங்கள் சார்ட்டில் போயிட்டு இது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறது. தட் இஸ் கால்ட் ரிவர்ஸ் இன்ஜினியரிங். இங்கேருந்து அப்படியே பேக் போயிட்டு ஓகே, நீங்களாவே எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் இதுதான், இன்டர்னல் ரேஞ்ச் இதுதான். ஸோ இங்கே ஸ்விங் பாயிண்ட் இருக்குது, அப்போ இந்த கேண்டில் ஓப்பன் லோ, ஹை க்ளோஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நீங்களே வந்து ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ணுறது இட் வில் பி வெரி பெஸ்ட். ஓகே, அதை ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ணி டேட்டா எடுத்து ஃபார்வர்ட் டெஸ்ட் வந்து பண்ணலாம். லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி, எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி. ஓகே, ஸோ இங்கே என்ன ஆகுது? ஸ்விங் பாயிண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது, ரைட்? 1 2 3. அது என்ன ஆகுது? ஒரு மேசிவ் கன்சால்டேஷன் ஆகுது. ஸோ தேர் இஸ் அ ரீசன் ஃபார் இட். ஓகே, ஸோ அது நான் வந்து தனி வீடியோவில் சொல்கிறேன். அப்போ நான் இதை கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணுறேன், வை இட் ஹாஸ் ஜஸ்ட் கன்சால்டேட்டட் ஹியர் அப்படின்ட்டுன்னு, எதனால இங்கே கன்சால்டேஷன் நடந்திருக்குன்னு. ஸோ ஒரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் இந்தியன் மார்க்கெட். என்றைக்குமே வந்து இவ்வளோ
ஒரு பக்கா க்ளீனாக இருக்காது. NASDAQ மாதிரியோ அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ இட் வில் பி வெரி சாப்பி. அண்ட் தென் இங்கே ஆக்சுவலாக சாப்பினஸ்க்கு ரீசன் இருக்கு. ஐ வில் ஜஸ்ட் டெல் யூ. ஓகே, எஸ், ஓப்பன் ஆகுது பாருங்கள். ஓப்பன் ஆகிட்டு லோ வச்சுட்டு தட்ஸ் இட், ஹை வச்சுட்டு க்ளோஸ் வச்சிருச்சு. ரைட், 15 மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக ஓப்பன் லோ. பட் ஆல்ரெடி டவுன் க்ளோஸ் கேண்டில்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுனால நீட்டாக வந்து இங்கே இருக்கிற சீரீஸ் ஆஃப் டவுன் க்ளோஸ் கேண்டில்ஸ். ஓகே, ஸோ அண்ட் எஸ், இங்கே ஒரு இது ஆக்சுவலி மிட்டிகேஷன் பிளாக்னு வரும். வாட் எவர், ஓகே, வாட் எவர் இட் இஸ், தட்ஸ் இட். அப்படியே ஃபுல்லாக இந்த டவுன் க்ளோஸ் கேண்டில் எல்லாம் மேலே போகிறதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு ப்ரைஸ். தட்ஸ் இட். டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இங்கே நடந்தது. ஓகே, ஸ்மால் அக்யூமுலேஷன் இந்த பிளேஸில். ஸோ உங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சார்ட்டில். ஓகேவா ப்ரோ, என்னால் இதை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல ப்ரோ, எனக்கு இது லெட்ஸ் காம்பினேஷன் வேணும், எனக்கு இதெல்லாம் தெரியுது, இந்த ஒரு கான்செப்ட் தெரியுது, பவர் ஆஃப்லேருந்து ஒன்று தெரியுது, பட் அதை கம்பைன் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியல. வாட் எவர் த ஸ்ட்ரகிள், அதை ஜஸ்ட் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொன்னீங்கன்னா எனக்கு அடுத்து வந்து வீடியோ போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ எவ்ரி டைம் நான் வந்து என்னோட கான்செப்ட் நான் வந்து போடும்போது நீங்கள் சொல்கிறீங்களா, அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் வந்து சொல்லுங்கள். இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் எனக்கு. ஓகே, அண்ட் ஃபாலோ மை அதர் சோஷியல்ஸ். என்னோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர் வந்து deva_mmxm. இட் வில் பி அரௌண்ட் 9.5K, க்ளோஸ் டு 10K இருக்கும். ஓகே, அண்ட் இன்ஸ்டாகிராம் வந்து பார்த்தீங்கன்னா deva.trades அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன். ஓகே, மோஸ்ட்லி நான் வந்து அதாவது என் ஃபோன் எடுத்தாலே அந்த அக்கௌண்ட் தான் உள்ளே போவேன். ரைட், ஸோ அதில் நீங்கள் என்ன வேணால் டவுட்ஸ் வந்து கேட்கலாம் என்கிட்ட தாராளமாக. ரைட், ஸோ அவ்வளோதான். ஸோ hope you guys just really had a good insightful session in the video. So I'll just meet you in the next video. Make sure to subscribe. Thank you.